சட்டமய நேயர்களுக்கும் மற்றும் எனது அருமை நண்பர்களுக்கும் நண்பிகளுக்கும் என் இனிய வணக்கம். இன்னைக்கு புதுவையில் இந்த கொரோனா வைரஸால் ஒரு பலி ஒன்று ஆகியிருக்கு. அது சம்பந்தமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம புதுவையில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். புதுவையில் 2011 வரைக்கும் ஒரு 13 லட்சம் பேர் கிட்ட பாப்புலேஷன் இருந்திருக்கும். அப்ராக்சிமேட்டாக இப்போ ஒரு 15 இல்லைனா ஒரு 17 அது மாதிரி வச்சுப்போம். நமக்கு ஒருவேளை நம்ம ஊரில் கொரோனா வைரஸால் யாராவது அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா புதுவை அரசாங்கத்தால் இது வரைக்கும் 14 வெண்டிலேட்டர் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கு. ஏற்கனவே நம்ம இந்த வெண்டிலேட்டர் சம்மந்தமான வீடியோஸும் போட்டிருந்தோம், அதையும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நமக்கு எதுவும் பாதிப்பு கிடையாது. அதனால் நம்ம அது ஒரு பெரிய விஷயமா பார்க்க போகிறதில்ல. ஆனால் ஒருவேளை நமக்கு பாதிப்பு ஏற்பட்டால் கண்டிப்பாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஆபத்தை கூடிய விரைவில் சந்திக்கிறதுக்கான நிறையா வாய்ப்புகள் இருக்குது. எதற்காக சொல்ல வரேன்னா, நம்ம ஊர் பார்த்தீங்கன்னா 483 ஸ்கொயர் கிலோமீட்டரில் அமைந்த ஒரு ஊர். உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு சின்ன ஏரியான்னு சொல்லிட்டு. இதில் இந்த தொற்று நோய் பரவ ஸ்டார்ட் பண்ணிட்டுனா கண்டிப்பாக யாராலையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நமக்கு தெரியும் புதுவையில் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி இது வரைக்கும் பாசிட்டிவ் கேசஸ்னு சொல்லிட்டு 8 கேசஸ் இருந்தது. அதில் 7 ஆக்டிவ் கேசஸ் இருந்தது. ஒருத்தவங்க மாகேவை சேர்ந்த ஒரு பாட்டி அவங்களுக்கு குணப்படுத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு அந்த மாகேவை சேர்ந்த 71 வயது தக்க ஒரு நபர் இன்னைக்கு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு இந்த கிட்னி சம்பந்தமான பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் பிளட் ப்ரெஷரும் வந்ததாக அரசு தரப்பில் சொல்லப்படுது. அவங்க இன்னைக்கு இறந்துட்டாங்க. இது வரைக்கும் இப்போ இருக்க பாசிட்டிவ் கேசஸ் பார்த்தீங்கன்னா 6 பாசிட்டிவ் கேசஸ் புதுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு 4500 பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா தனியாக குவாரண்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு எப்போ ஒரு பாதிப்பு வரும்ன்ற விஷயம் இது வரைக்கும் கிடையாது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒருவேளை அப்படி ஏதாவது இந்த குவாரண்டைனில் இருக்கவங்களுக்கு ஒருவேளை ஏதாவது பாசிட்டிவ் கேசஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக புதுவை அரசாங்கத்தில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை தாக்கு பிடிக்க முடியாது. காரணம் என்னென்னா, நம்ம எப்பயுமே சொன்னோம், இதற்கு முன்னாடி வீடியோஸில் சொல்லியிருந்தோம், வெண்டிலேட்டர் எவ்வளோ அவசியம், எந்த சமயத்தில் வெண்டிலேட்டர் ஒரு நபருக்கு தேவைப்படும், அது மாதிரியான நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். ஒருவேளை அது மாதிரி ஒரு பாதிப்பு ஏற்பட்டுது அப்படின்னா நம்ம ஊரில் நம்ம புதுவை மாநிலத்தில் வெறும் 14 வெண்டிலேட்டர் தான் இருக்குது. அதை வச்சு அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. தயவு செய்து இப்பயும் சொல்கிறோம், நம்ம எந்த அளவு ஒரு சேஃபாக இருக்குமோ அந்த அளவு நம்மளால் இந்த கொரோனா தொற்றிலேருந்து தப்பிக்க முடியும். மற்ற மாநிலங்கள் மற்ற மாவட்டங்களை பொறுத்தளவு எப்படின்னு தெரியல. புதுவையை பொறுத்த அளவுக்கு சின்ன ஏரியா, எப்பயுமே சொல்கிறது கடகடன்னு இந்த தொற்று நோய் பரவிடுது அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு இழப்பையும் ஆபத்தையும் நம்ம சந்திப்போம். இந்த லாக்டவுன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்டெண்ட் ஆகும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நம்ம ஒரு போன வாரத்தில் போட்ட ஒரு வீடியோவிலே சொல்லியிருந்தோம், இது எப்படி ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸ் ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அவங்க இந்த லாக்டவுனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அதுதான் இப்போ நடக்கும். கண்டிப்பாக இன்றைக்கி சொல்லிடுவாங்க அது எப்படி அந்த ஒரு கேட்டகரி வைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாக்டவுனை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத இன்றைக்கி கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அதனால் எல்லோரும் எப்பயும் சொல்கிறது தான், சேஃபாக இருங்க, தயவு செய்து வீட்டில் இருங்க, வெளியே போகாதீங்க, விழித்திரு தனித்திரு வீட்டில். நிறைய பேர் பஜாஜ் ஃபைனான்ஸ் அந்த லோன் சம்மந்தமான ஒரு சில விஷயங்களை கேட்டிருந்தாங்க. அதை கண்டிப்பாக பார்ப்போம். தொடர்ந்து நம்ம இணைப்பில் இருங்க, கண்டிப்பாக அந்த வீடியோஸை பார்ப்போம். தொடர்ந்து உங்கள் ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் இருக்குது. எப்பயும் சொல்கிறது தான், பாருங்கள். எல்லோரும் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சட்ட மையத்தின் இந்த உறவுகளுக்கு நன்றி.